அனைவருக்கும் வணக்கம். பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே ஒரு முக்கியமான புதிய அறிவிப்பும், புதிய மாற்றங்கள் அப்படிங்கிறதும் கொண்டு வரப்பட்டிருக்குங்க. அது என்னென்ன புதிய அறிவிப்பு, என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விதிகள் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த வீடியோவில் அரசு தரப்பில் உங்களுடைய வங்கியாக இருக்கட்டும், இல்லைன்னா தனியார் வங்கியாக இருக்கட்டும், எந்த வங்கியாக இருந்தாலும் சரி, அது ஸ்டேட் பேங்கு, ஐஓபி பேங்கு, கனரா பேங்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்கு, இந்தியன் பேங்கு, இந்த மாதிரி எந்த பேங்காக இருந்தாலும் இந்த அறிவிப்புகள் அப்படிங்கிறது எல்லா பேங்குக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி, இல்லை அரசு வங்கியாக இருந்தாலுமே சரி, சமீப காலமாக நம்மளோட அக்கௌண்ட்டில் இருந்து மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி பிடிச்சிட்டே இருப்பாங்க. சில வங்கிகளில் 150 ரூபா வரைக்கும் பிடிப்பாங்க, சில வங்கிகளில் 180 ரூபா வரைக்கும் பிடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 6 மாத காலம் எடுக்கிறப்ப உங்களுடைய வங்கியில் இருக்கக்கூடிய மொத்தமாக எல்லா பணமுமே முடிகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வங்கி தரப்பில் இருந்து உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் போடவும் மாட்டாங்க. உங்கள் பேங்க்கில் அமௌண்ட்டே இல்லை அப்படின்னா அதுக்கு பெனால்ட்டி வேற கட்டுற மாதிரியும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு எதுக்காக இந்த அமௌண்ட் எல்லாம் பிடிக்கிறாங்க, இது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், இதை பற்றின இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 5 நபர்கள் இருக்காங்க அப்படின்னா 5 பேர் பேர்லேயுமே பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஏன் ஒரே நபர் பேரில் பல அக்கௌண்ட் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே நபர் கனரா பேங்க்லேயும் அக்கௌண்ட் வச்சுருப்பார், ஸ்டேட் பேங்க்லேயும் அக்கௌண்ட் வச்சுருப்பார், இந்தியன் பேங்க்லேயும் அக்கௌண்ட் வச்சுருப்பார். இந்த மாதிரியே எல்லா பேங்க்லேயுமே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக இந்த வீடியோ இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே என்னென்ன அறிவிப்பு விட்டுருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ எஸ்பிஐ பேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது 500. இதுவே இந்தியன் பேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோடைய மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது 500 வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்குக்கும் அந்த மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது பேங்க் பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் தனியாகவே ரெஸ்ட்ரிக்ஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் ஆன்லைன் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ஓப்பன் பண்ணாலுமே சரி, அதாவது ஜிபே, ஜிமெயில் இந்த மாதிரி நேரில் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை ஆன்லைனில் ஓப்பன் பண்ணாலும் சரி, அவங்கக்கிட்ட ஸ்டார்டிங்லேயே கேட்டு வச்சுக்கோங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்றத பற்றி கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஏன் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போது மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் நம்மளோட அக்கௌண்ட்டில் போட்டுட்ருக்காங்க. அப்படி போட்டுட்ருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் நம்மளுடைய பேலன்ஸ் அப்படிங்கிறது மாதம் எந்தவித தங்கு தடை இல்லாமல் ஏறணும் அப்படின்னா மினிமம் பேலன்ஸுங்கிறது அவசியம். நம்மளோட அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ் இருந்தாலோ இல்லைன்னா மைனஸ் பேலன்ஸில் இருந்தாலோ நம்மளுடைய அக்கௌண்ட் பிளாக் பண்ணிவிடுவாங்க. இதனால் அந்த மணி டைரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இது மகளிர் உரிமை தொகைக்கு மட்டும் கிடையாது. பயிர் காப்பீடு இது ரிலேட்டடாக அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாரோ உங்கள் பேலன்ஸ்க்கு, அதாவது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பினாலும் சரி, இது எல்லாத்துக்குமே பொருந்தும் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது. அதே போல் உங்கள் அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வரக்கூடிய அமௌண்ட்டை அவங்க பிடிச்சிப்பாங்க. உங்கள் இதுக்கு அபராத தொகை அப்படின்ற பேசிக்கில் உங்கள் இதில் எவ்வளோ அமௌண்ட் ஏறினாலும் அபராத தொகை வரைக்கும் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களே பிடிச்சிப்பாங்க. இதனாலே உங்களுக்கு 0 பேலன்ஸ் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் கரெக்டாக அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது, மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதிகமாக ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறதுனால, இல்லை மொபைல் பேங்கிங் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால, ஆப் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுனால எல்லா அமௌண்ட்டையுமே நம்ம எடுத்துடுறோம். ஏடிஎம் வச்சு எல்லா அமௌண்ட்டுமே 15,000 ரூபாய் ஏறிச்சுன்னா 15,000 எடுத்துடுறோம். மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. இதனால என்ன ஆகும்னா, அரசுகிட்டேருந்து வரக்கூடிய ஏதாவது உதவித்தொகையாக இருக்கட்டும், நலத்திட்டங்களாக இருக்கட்டும், இது எதுவுமே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக சேராது. அதனால மெயினாக நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது. அதே போல் நீங்கள் நிறைய அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இப்போ ஸ்டேட் பேங்க்லேயும் வச்சுருக்கீங்க, கனரா பேங்க்லேயும் வச்சுருக்கீங்க, இந்தியன்லேயும் வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். மாதமே பேங்கோட தரப்புலேருந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் மெசேஜ் சார்ஜ் அப்படின்ற பேசிக்கில் அதுக்கு ஒரு தனி பணமே பிடிப்பாங்க. அதாவது 17 ரூபா பிடிப்பாங்க, 18 ரூபா பிடிப்பாங்க, சில பேருக்கு 45, 50 ரூபா, இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறது பிடிப்பாங்க. அதனால் 500 ரூபா அப்படிங்கிறது நீங்கள் மினிமம் பேலன்ஸாக மாதம் அப்படியே வச்சுருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சரி, இன்கம்
டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் 2மே சேர்ந்து டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை பாதுகாக்கிறதுக்கும் அண்ட் கிரெடிட் கார்டு பயன்பாடுகளில் வந்து சில முக்கியமான அதிரடி மாற்றங்களையும் கொண்டு வரதா இருக்கிறாங்க. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஆன்லைன் மூலியமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறது, அதாவது யூபிஐ ஐடி மூலியமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறது. ஏதாவது ஸ்கேனர் இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணி ஏதாவது கடையில் சாப்பிட்டோம்னா அதுக்கு பே பண்ணுறது, இல்லை அவங்க வந்து நம்மளோட ஸ்கேனர் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பே பண்ணுறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிஜிட்டல் மோசடி இல்லை அப்படின்னா அதுக்குனால ஏற்படக்கூடிய இழப்பீடுகள் புதிய பாதுகாப்பு விதிகளை கொண்டு வரதுக்காக தான் வங்கி கணக்கில் இருந்து இத்தகைய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கே தெரியாமல் பணம் திருடப்படுறது, உங்களோட யூபிஐ வச்சு அவங்க வேற யாராவது பணத்தை எடுக்கிறது, இந்த மாதிரியான பண இழப்பு மோசடிகளை தவிர்க்கிறதுக்காக தான் இந்தியன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதை வந்து கொண்டு வந்திருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களோட வங்கி கணக்கில் இருந்து டிஜிட்டல் முறை மூலியமாக உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து பணம் எடுத்தாங்கனாலும் சரி, இல்லை திருடு போயிடுச்சு அப்படின்னாலும் சரி, அடுத்த 5 நாளுக்குள்ளே, அதாவது நீங்கள் ஏதாவது புகார் அளிச்சிருந்தீங்க அப்படின்னா 5 நாட்களுக்குள்ளே வங்கி உங்களுக்கு வந்து அந்த பணத்தை தற்காலிகமாக திருப்பி செலுத்தணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இதில் ஒரு விஷயத்தை வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். அது என்ன அப்படின்னா, நம்மளால் ஏதாவது அந்த பணம் வந்து திருடு போகாமல் ஸ்கேம் பண்ணுறது மூலியமாக உங்களோட பணம் திருடு போயிருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு இது முன்னுரிமை அளிக்கப்படும். இதுதான் அவங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் 50,000 வரை ஆன்லைன் மோசடி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நடந்திருக்க அந்த வாடிக்கையாளருக்கு வந்து வங்கி அப்படிங்கிறது இருக்கும்ல, உங்களோட பேங்குக்கு வந்து இதுக்கு பகுதியளவு இழப்பீடு வழங்க புதிய விதிகள் அப்படிங்கிறது அமல்படுத்தி இருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஸ்கேம் மூலியமாக யாராவது பணம் எடுத்துட்டாங்கன்னா அதில் பாதி அளவுக்கு ஒரு 50,000னா 25,000 வரைக்கும் உங்களுக்கு இழப்பீடு வழங்குவாங்க. அதுக்கு நீங்கள் உங்களுடைய பேங்க் தரப்பில் போய் சில நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கணும். அடுத்த அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் அட்டை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023க்கு அப்புறம் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இணைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்பே ஆதார் ஐடி கம்பல்சரி இது பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டோட ஆதார் ஐடி அப்படிங்கிறது அதில் இணைச்சிருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க இணைச்சிருக்க மாட்டீங்க. அதாவது 2023க்கு முன்னாடி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்படி இருக்கவங்க எல்லாருமே உங்களுடைய அக்கௌண்ட்டில் போய் ஆதார் ஐடியை இணைச்சிக்கோங்க. பொதுவாகவே இந்த சிட்டி சைடில் இருக்கிறவங்களும் சரி, இப்போ நார்மலாகவே சரி, எல்லாருமே ஆன்லைனில் யூபிஐ மூலிமா எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் சரி அதை டிரான்சாக்ஷன் பண்ணி முடிச்சிடுறோம். அப்படி நம்ம பண்ணுறதுனால அதில் பெருசாக நம்மளுக்கு சிக்கல் எதுவுமே ஏற்படாது. ஆனால் இப்போ வந்து ஏழை எளிய மக்கள், இந்த கிராமப்புற மக்கள்லாம் இருப்பாங்கள்ல, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் அன்றாட தேவைக்கு பணம் வந்து எடுப்பாங்க. டைரெக்டாக பேங்க்கில் போய் தான் எடுப்பாங்க. அதுவும் 10,000 ரூபாய்க்கு கம்மியாக எடுக்கிறதுனால கைரேகை வச்சு தான் அவங்க எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த சிக்கல் வந்து எதுக்காக ஏற்படுது அப்படின்னா, உங்களுடைய ஆதார் அட்டை நம்பரை வந்து நீங்கள் இணைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கைரேகை வச்ச உடனே பணம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதிகப்படியாக நீங்கள் 10,000 வரைக்குமே அந்த மெஷின் மூலியமாகவே எடுத்துக்கலாம் நீங்களாகவே. அதாவது இந்த பாமர மக்கள் எல்லாருமே, கிராம சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே, அவங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஏடிஎம்ல வந்து கைரேகை வச்ச உடனே அவங்களுக்கு பணம் வந்து 10,000 ரூபாய்க்கு உள்ள எவ்வளோ வேணால் எடுக்கலாம். ஆனால் 10,000 ரூபாய்க்கு உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி எடுக்கிறப்ப ஈஸியாக அவங்க டைரெக்டாக பணம் எடுத்துக்கலாம். அதுக்கு மெயின் அவங்களோட ஆதார் ஐடி அப்படிங்கிறது அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருக்கணும். அதனால தான் டைரெக்டாக அவங்க கைரேகை வச்ச உடனே அவங்க கைக்கு பணம் அப்படிங்கிறது வருது. இந்த ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் பேங்க், ப்ரைவேட் பேங்க் எல்லா பேங்க்லேயுமே இதே தான். ஆதார் ஐடி அப்படிங்கிறது பேங்க் அக்கௌண்ட்டில் கம்பல்சரி இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பான் கார்டு, ஆதார் ஐடி இணைப்பு அப்படிங்கிறது 2019 அரசாங்கம் இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் இணைக்கல அப்படின்னா தயவு செஞ்சு உடனே ஆன்லைன் மூலியமாக பேங்க்லேயோ இல்லை உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர்லையோ இதை இணைச்சிடுங்க. அதே போல் உங்களுடைய ஆதார் ஐடிக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபோன் நம்பரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபோன் நம்பர் தான் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் கொடுக்கணும். இப்போ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு மாதம் மெசேஜ் வரல, ஆனால் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கீங்க சிம்மு. எக்ஸாம்பிள் சொன்னால், இந்த மாதம் வந்து நீங்கள் ஏர்டெல் வச்சுருக்கீங்க, அந்த ஃபோன் தொலைஞ்சிருச்சு, அதனால் வேறு ஜியோவில் நான் ஒரு சிம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கான எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது வராது. ஆனால் பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு மாதம் எஸ்எம்எஸ் சார்ஜ் அப்படிங்கிறத பிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட்டேருந்து வர அப்டேட்டாக இருக்கட்டும், உங்கள்கிட்டருந்து, அதாவது உங்களுடைய மாதம் 2,500 ரூபாய் வாங்குறது, இல்லை 1,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வாங்குறது, இல்லை அப்படின்னா பயிர்
பயிர்க்கடன் காப்பீடு இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபோன் நம்பர் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் கையில் எந்த நம்பர் வச்சுருந்தாலும் சரி அதை பேங்க்லேயும் ஆதார் ஐடியிலையும் எப்போவுமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஏதாவது மொபைல் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஜிபே, ஃபோன்பே இல்லை பேடிஎம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அது ஓப்பன் பண்ணுறதுக்கு லாக்இனே பண்ண முடியும். இல்லைன்னா ஓடிபி வராமல் போயிடும். இதனால தேவையில்லாமல் உங்களோட சென்டருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது புதுசாக சிம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் ஐடியில் போய் அந்த நம்பரை வந்து லிங்க் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த இதுக்கு வந்து உங்களோட அலுவலகத்துக்கு அதாவது தாலுக்கா ஆஃபீஸ் இருக்கும்ல அங்கே போகலாம். இல்லை அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸு இல்லை இந்தியன் பேங்கு இந்த இடத்துலையே ஆதார் ஐடிக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு நபர் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு வட்டத்துலையுமே இது போட்டிருப்பாங்க. உங்களோட தாலுக்கா ஆஃபீஸ் கூட நீங்கள் போனீங்கன்னா இதுக்குன்னு தனியாகவே ஒரு சென்டர் அப்படிங்கிறது இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் ஐடியில் ஃபோன் நம்பரை இணைச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இணைச்சிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட், ஆதார் ஐடி ரெண்டுக்கும் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் 1க்கு 2, 3 அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. எஸ்பிஐ, கனரா, ஐஓபி அப்படின்னு வேறு பேங்க்கில் அக்கௌண்ட்லாம் வச்சுருப்பீங்க. அப்படி வச்சுருக்கோங்க எது மெயினாக நீங்கள் அதிகப்படியாக பரிவர்த்தனை பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து ஆதார் ஐடி இணைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5-6 அக்கௌண்ட் இருக்கும். ஆனால் அதில் 4 அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணாமையே சும்மா கிடப்பில் போட்டு வச்சுருப்பாங்க. 2 அக்கௌண்ட் மட்டும்தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எந்தெந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு மினிமம் பேலன்ஸும் அவசியம். அதே மாதிரி அது கூட ஆதார் எண் இணைச்சிருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே போல் தேவையில்லாமல் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா மினிமம் பேலன்ஸே உங்களுக்கு ₹500 கையில் கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையிலேயே ₹500 பேலன்ஸ் கொடுப்பாங்க. பொதுவாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பேங்க் எல்லாமே ஆர்பிஐ பேங்கோடைய அதோடைய கீழே தான் வேலை பார்த்துட்ருக்கு. அது என்ன அறிக்கை சொல்லுதோ அதோடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் எல்லா தனியார் பேங்காக இருந்தாலும் சரி, அரசு பேங்காக இருந்தாலும் சரி எல்லாமே அது இயங்கிட்டு இருக்கு. அவங்களோட பரிந்துரையின் கீழே தான். இப்போ நிறைய பேர் வந்து வேறு ஆப் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு ஆப் வச்சுருக்கோம். இப்போ எஸ்பிஐ பேங்க்னா யோனோன்ற ஒரு ஆப் வச்சுருக்கு. ஃபோன்பே இருக்குது, பேடிஎம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான ஆப்ஸ் அப்படிங்கிறது வச்சுருக்கோம். இது நம்மளுக்கு இந்த பேங்க் இது மட்டும்தான் வச்சுருக்கோம் அப்படின்னா சொல்லிட முடியாது. பெரும்பாலும் எல்லா பேங்க்லையுமே ஆப் மூலியமாகவே நிறைய இது சேஞ்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி இகேஒய்சி அப்படின்றதும் பண பரிவர்த்தனை அப்படிங்கிறதும் இருக்குது. அதாவது வெளிநாட்டு பணம் வந்து அதிகப்படியாக சேஞ்ச் ஆகுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்கு, எஸ்பிஐ பேங்கு, கனரா பேங்கு, ஐஓபி பேங்கு இந்த பேங்குகளில் எல்லாத்துலேயுமே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணங்களும் வந்து அப்படியே நம்மளோட நாட்டு மணிக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிறோம். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதும் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா உங்களோட பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க, ரிவார்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எஸ்எம்எஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா அதாவது பேங்க் பற்றின சில விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மல் மெசேஜ்லேயே எந்த ஒரு லிங்க் வந்தாலுமே அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. ஏன்னா பேங்க் தரப்பில் இருந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணியே மெசேஜ் பண்ணியோ உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நேரடியாக உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுத்து இது பண்ண மாட்டாங்க. அது வாட்ஸ்அப்லேயா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு நார்மல் மெசேஜ்லேயா இருந்தாலும் சரி, எந்த ஒரு லிங்க்கையுமே நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க பேங்க் ரிலேட்டடாக வர்றதை. ஏன்னா பேங்க் ரிலேட்டடாக வருது அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அதுக்கே காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே அங்கே போயிடும். உங்களோட அக்கௌண்ட் எல்லாமே இதுதான் ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மூலியமாக உங்களோட பணங்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அதே போல் யாராவது உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இவ்வளோ ரூபாய் ஏறி இருக்குது, அதுக்கு நாங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களோட ஆதார் ஐடி நம்பர் கேட்குறாங்க. உங்கள் நம்பருக்கு ஓடிபி வரும், ஓடிபி சொல்லுங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு யாருமே சொல்லிடாதீங்க. அதே மாதிரி 60 வயதுக்கு மேற்பட்ட இருக்கிறவங்க வந்து சில சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ஸ் அப்படின்றதில் சேர சொல்லி பேங்க் தரப்புலேருந்து மாதம் இவ்வளோ பர்டிகுலர் அமௌண்ட் பிடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய 60 வயசுக்கு மேலே வந்து அதாவது உங்களுடைய முதியோர் காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து பென்ஷன் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை ஏஜ்டு பர்சனாக இருக்கிறவங்க கூட அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் மாதம் ₹100, ₹150 இல்லை ₹300 எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ ரூபாய் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிட்டே இருப்பாங்க. இதனாலே உங்கள் மினிமம் பேலன்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா பேங்க் சைட்லேருந்தே அவங்களே எடுத்துப்பாங்கன்னா மினிமம் பேலன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 0 பேலன்ஸ் ஆகோ இல்லை அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகாமலோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஆர்பிஐ அப்படிங்கிறது உங்களுக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் தந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய தகவல் தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.